லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யூதாவின் கிளர்ச்சி. அக்காலத்தில் யூதா மக்கெபேயும் அவருடைய தோழர்களும் யாருக்கும் தெரியாமல் ஊர்களில் நுழைந்து தங்களுடைய உறவினர்களை அழைத்து யூத நெறியில் பற்றுறுதியோடு இருந்த மற்றவர்களையும் சேர்த்து ஏறத்தாழ 6000 பேரை திரட்டினார்கள். அவர்கள் ஆண்டவரை துணைக்கு அழைத்து அனைவராலும் ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கும்படியும் இறைப்பற்றில்லாத மனிதரால் தீட்டுப்பட்ட கோவில் மீது இரக்கம் கொள்ளும்படியும் மன்றாடினார்கள். அழிந்து தரைமட்டமாகும் நிலையிலிருந்த நகரின் மீது இரக்கம் காட்டும்படியும் ஆண்டவரை நோக்கி முறையிடும் குருதியின் குரலுக்கு செவிசாய்க்கும்படியும் சட்டத்துக்கு எதிராக மாசற்ற குழந்தைகளை படுகொலை செய்ததையும் அவரது பெயரை பழித்துரைத்ததையும் நினைவு கூறும்படியும் தீமை மீது அவருக்குள்ள வெறுப்பை வெளிப்படுத்தும்படியும் வேண்டினார்கள். மக்கபே தம் வீரர்களுக்கு முறையான பயிற்சி அளித்ததால் பிற இனத்தார் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவருடைய சினம் அப்போது இரக்கமாக மாறியிருந்தது. மக்கபே திடீரென வந்து நகரங்கள் ஊர்கள் தோறும் புகுந்து அவற்றுக்கு தீ வைப்பார். போர்த்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றிய பின் பல பகைவர்களை துரத்தியடிப்பார். இத்தகைய தாக்குதலுக்கு இரவு வேளை மிகவும் ஏற்றதாக இருக்க கண்டார். அவருடைய பேராண்மை பற்றிய பேச்சு எங்கும் பரவிற்று. என் இறைவன் தேடும் உலகம் வாரம் ஓர் அலசல். நவம்பர் 17 அனைத்துலக மாணவர் தினம். என் இறைவன் தேடும் உலகம், புதிய வானம், புதிய பூமி, அன்பு பொழியும் உலகம், நீதி நிறையும் உலகம், உண்மை உலவும் உலகம். மனிதனே நீ தேடு. நவம்பர் மாதத்தில் முக்கிய தினம் என்றால் நவம்பர் 14 குழந்தைகள் தினம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் முக்கிய தினம் ஒன்றும் உள்ளது. அதுதான் அனைத்துலக மாணவர் தினம். மாணவர் தினம் செப்டம்பர் மாதம்தானே என்று யோசிக்கலாம். அது தேசிய மாணவர் தினம். இன்று நவம்பர் 17 அனைத்துலக மாணவர் தினம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அந்த நாட்டில் உள்ள மன்னர் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று மாணவர்கள் மிகவும் முக்கியம். நம் நாடு அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, காவல்துறை, கணினித்துறை என அனைத்து துறையிலும் சாதனை படைத்து பொருளாதார வளர்ச்சியில் கொடிகட்டி பறப்பதற்கு மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது. அந்த வகையில் மாணவர்களின் எழுச்சியை போற்றும் விதமாக அனைத்துலக மாணவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள மாணவர்களின் சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளை கௌரவிக்க ஒரு நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக மாணவர்களின் தடைகளை நீக்கி கலாச்சார பிளவுகளுக்கு இடையே பிணைப்புகளை உருவாக்குவதற்கான திறனை பிரதிநிதித்துவப்படுத்த இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுதான் அனைத்துலக மாணவர் தினமான நவம்பர் 17. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 17 அன்று அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியின் மதிப்பை வலியுறுத்தும் வகையில் அனைத்துலக மாணவர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1933 ஆண்டில் அடால்ஃப் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தபோது
ஜெர்மனியின் எல்லைகளுக்கு வெளியே உள்ள நாடுகள் மீது மூன்றாம் ரைச் ஆக்கிரமிப்பு உரிமை கோரலை தொடங்கியது. ஹிட்லரின் சொந்த நாடான ஆஸ்திரியாவை 1938ஆம் ஆண்டில் நாஜிக்கள் முதலில் கைப்பற்றினர். அடுத்து செக்கோஸ்லோவாக்கியாவை அதன் பாதி பகுதிகளை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தினர். ஜெர்மனி செக் பகுதிகளை ஆக்கிரமித்தது. ஸ்லோவாக்கியாவை ஒரு தனி நாடாக பிரிக்க கட்டாயப்படுத்தியது. 1939ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவின் தலைநகர் பிராக்கில் உள்ள சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களின் போராட்டம் நாச்சி படைகளினால் நசுக்கப்பட்டது. போராட்டத்தின் முடிவில் ஜான் ஒப்பெப்டல் மற்றும் 9 மாணவர் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். பல்கலைக்கழகத்தில் நாஜிக்கள் நடத்திய தாக்குதலின் ஆண்டு நிறைவை ஒட்டி நவம்பர் 17ஆம் தேதி அனைத்துலக மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்துலக மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதும் இந்த நாளின் நோக்கமாக அமைந்துள்ளது. இந்த நாள் முதலில் 1941ஆம் ஆண்டு அனைத்துலக மாணவர் அமைப்பினால் லண்டனில் கொண்டாடப்பட்டது. மாணவர்களிடையே பன்முக கலாச்சாரம், பன்முகத்தன்மை மற்றும் குழுப்பணி ஆகியவற்றின் கொண்டாட்டம் அனைத்துலக மாணவர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்பு கொள்ளும் சூழல்களில் ஒருவரிடமிருந்து ஒருவர் பல விடயங்களை கற்றுக்கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதால் புதுமை மற்றும் படைப்பாற்றல் செழித்து வளரும். கூடுதலாக குழந்தைகள் வெற்றிகரமான பெரியவர்களாக வளர சிக்கல்களை சமாளிக்கவும் புதிய தீர்வுகளை கொண்டு வரவும் அவர்கள் மக்களின் பன்முகத்தன்மையை பற்றி அறிந்திருக்க வேண்டும் மற்றும் வேறுபாடுகளை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதப்படுகிறது. எனவே அனைத்துலக மாணவர் தினத்தை அனுசரிப்பதன் வழியாக பன்முகத்தன்மையே நம்மை மனிதர்களாக வரையறுக்கிறது என்பதை அனைவருக்கும் நினைவூட்டலாம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பின்னணிகள் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்களுடன் நாம் தொடர்பு கொள்கிறோம். இந்த தொடர்புகள் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கான இரக்க சுபாவத்தை வளர்ப்பதற்கும் நமக்கு உதவுகின்றன. இதன் அடிப்படையிலேயே அனைத்துலக மாணவர் தினத்தை கொண்டாட பல்கலைக்கழகங்கள் மற்றும் பள்ளிகள் இந்த நாளில் கல்வி பட்டறைகள், விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. கூடுதலாக மாணவர்கள் கட்டுரை எழுதும் போட்டிகள், சோதனைகள், விவாதங்கள், பிற பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கலாம். மாணவர் சமுதாயத்திற்கான பிரச்சனைகளை ஆய்வு செய்தல் மற்றும் தீர்வுகளை கொண்டு வருவது குறித்து உயர் அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வமான விரிவுரைகளுடன் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. அனைத்துலக மாணவர் தினத்தன்று உலகம் முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் இளைஞர்களின் ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. கல்விக்கான உரிமைக்காக போராடிய மாணவர்களின் போராட்டங்கள் மற்றும் தியாகங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அனைவருக்கும் உயர்தர கல்வி கிடைக்கக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம். எனவே அனைவருக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி அனைத்துலக மாணவர் தினத்தை நினைவு கூர்வோம். அறிவின் வல்லமை புதுமை படைக்கும், பசுமை உருவாகும். இதய நேர்மை மனிதனை உயர்த்தும், உறவு வாழ்வாகும். வளங்கள் அனைவரும் பெரும் பிறப்புரிமை, இறைவன் மூலமாகும். மதங்கள் மனங்களை அன்பில் இணைக்கும், எங்கும் அறம் வாழும். இந்த உலகமே தெய்வம் தேடும் புதிய உலகாகும். அன்பு பொழியும் உலகம், நீதி நிறையும் உலகம், உண்மை உணவும் உலகம். மனிதனே நீ தேடு. அன்பர்களே, இன்றைய யுகம் நவீன யுகம். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சாணி கொம்பில் இருக்கின்றோம். ஆனால் ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சார விடயங்களில் மிக மிக பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். நமது தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு ஒழுக்கத்தை, பண்பாட்டை கற்றுத்தரவில்லை. மாறாக நமது வளர்ச்சி குறுகிய மனப்பான்மையை, அவசரத்தன்மையை, அதிவேக வளர்ச்சியை, குரோதத்தை, தன்மேல் அதீதமான நம்பிக்கையை வளர்த்திருக்கின்றது.
இதுதான் இதனுடைய விளைவு. இரக்கத்தன்மை இல்லாதொழிந்து தனக்காக தன் தேவைக்காக யாரையும் வெறுக்கவும் வேறறுக்கவும் துவங்கிவிட்டது மனித சமூகம். வேர்களை வெறுக்கும் விழுதுகளாய் பெற்றோர்களை மதிக்காத ஒரு தலைமுறை இன்று தலையெடுத்திருக்கிறது. இவர்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு அறிவுரை வழங்குவதை வெறுக்கிறார்கள். குறிப்பாக மாணவர் சமுதாயம் தான் செய்த தவறுகளுக்காக கூட ஆசிரியர்கள் தங்களை கண்டிப்பதை விரும்புவதில்லை. கண்டிக்கும் ஆசிரியர்களை துன்புறுத்தவும் சில நேரங்களில் கொலை செய்யவும் கூட துணிந்திருக்கிறார்கள் மாணவர்கள். தன்னுடன் படிக்கும் சக மாணவர்களுடன் தோழமை பாராட்டுவது, நட்புடன் நடந்து கொள்வது போன்ற அறமான விடயங்கள் அழிந்து போய் அற்பமான காரணங்களுக்காக குரோதம் வளர்த்து அருவா தூக்கி சண்டையிடும் வில்லன்களாக இன்றைய மாணவர் சமூகம் மாறியிருக்கிறது. தன்னை கதாநாயகனாக நிலைநிறுத்திக் கொள்ள எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். விதவிதமான போதைப் பொருட்களுக்கு தங்களை அடிமையாக்கி இருக்கிறார்கள். இதனால் ஏற்படும் உடல்நலக்கேடு ஒருபுறம், மறுபுறம் அதைவிட கொடூரமாக போதை ஏற்படுத்தும் மனநலக் கோளாறுகள் பெண்களை சில்மிஷம் செய்யும் சீரழிக்கும் சமுதாயமாக இளைஞர் சமுதாயம், குறிப்பாக மாணவர்களும் மாறி வருகிறார்கள் என்பது வேதனை. இன்றைய மாணவர்களே நாளைய குடிமகன்கள், இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள், இன்றைய மாணவர்களே எதிர்கால இந்தியா. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற கோஷங்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்கால செயல்பாடுகளை பற்றி பெருமிதத்தோடு கூறும் வார்த்தைகள் என்பதில் சந்தேகமில்லை. சுவாமி விவேகானந்தர் தொட்டு ஏபிஜே அப்துல் கலாம் வரை அனைவரது நம்பிக்கையும் இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் மட்டுமே. ஆகவே இதனை உணர்ந்து மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். உறவின் அடிப்படை மானிட நேயம், வெறிகள் கழிந்து விடும், மரபு நிலைத்திடும், நன்மைகளாகும், பழமை ஒளிந்து விடும். உழைப்பு உலகுக்கு உயிர் தரும் கடமை, மயக்கம் தெளிந்து விடும். பணியில் பிறப்பது பழிவாழ்வாகும், புதிய யுகம் தோன்றும். இந்த உலகமே தெய்வம் தேடும் புதிய உலகாகும், அன்பு பொழியும் உலகம், நீதி நிறையும் உலகம், உண்மை உணவும் உலகம். மனிதனே வாரம் ஓர் அலசல். நவம்பர் 17 அனைத்துலக மாணவர் தினம் என்ற தலைப்பில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் துன்புறுத்தல்கள், துன்பங்கள், போராட்டங்கள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நமக்கு பக்கபலமாக இருப்பவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 16 ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட்ட உலக வறியோர் நாளை முன்னிட்டு வத்திக்கான் புனித பேதிர் பெருங்கோவிலில் தலைமையேற்று நிகழ்த்திய திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, குழந்தைகள், கைவிடப்பட்டோர், அந்நியர்கள் மற்றும் கைம்பெண்களின் பக்கம் எப்போதும் இருக்கும் கடவுளின் கதையை விவரிக்கும் பொன்னூலால் நெய்யப்பட்டுள்ளது திருவிவிலியம் என்றும் எடுத்துக்காட்டினார். இன்றைய வழிபாட்டு வாசகங்களை பற்றி, குறிப்பாக மலாக்கியாவின் இறைவாக்குரைத்தலையும் இயேசுவின் போதனைகளையும் ஒப்புமைப்படுத்தி
ஆண்டவரின் நாள் என்பது எதிர்கால நிகழ்வு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படும் இறையாட்சியின் வருகையில் நிகழ்கால யதார்த்தம் என்பதை விசுவாசிகளுக்கு வலியுறுத்தினார். இந்த இறையாட்சி என்பது குறிப்பாக ஏழைகள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது என்றும், அவர்கள் கடவுளிடமிருந்து நீதியையும் ஆறுதலையும் பெறுவார்கள் என்றும் மொழிந்தார். வறுமை கிறிஸ்தவர்களுக்கு சவாலாக இருக்கும் அதே வேளையில் அது சமூகத்தில் பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்களுக்கும் சவாலாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை. ஏழைகளுக்கு வரவேற்பு மற்றும் நீதி வழங்கும் இடமாக இருக்க வேண்டும் என்ற திரு அவையின் பணியை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் இந்த நோக்கத்தை வாழ்ந்து காட்டவும், பொருள் சார்ந்த வறுமையை கடந்து ஆன்மீக மற்றும் தார்மீகம் சார்ந்த வறுமையை நிவர்த்தி செய்யவும் குறிப்பாக இளையோரிடையே வலியுறுத்தினார். கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் செவிமடுத்து அக்கறை காட்டும் கலாச்சாரத்தை வளர்ப்பதன் வழியாக உதவியின்மை மற்றும் தனிமையின் சுவர்களை உடைக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. உலகில் துன்பம், வன்முறை மற்றும் அக்கறையின்மை நிலவி வரும் சூழலிலும் கூட கிறிஸ்தவர்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும், இயேசுவின் வார்த்தைகள் விசுவாசிகளின் நம்பிக்கையை தீமையால் வெல்ல முடியாது என்பதை காட்டுகின்றன என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 16 ஞாயிறன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 40,000 திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. சோதனைகள், மோதல்கள் மற்றும் இறுதி காலங்களை பற்றி பேசும் லூக்கா நற்செய்தியிலிருந்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, இருள் சூழ்ந்த நேரத்தில்தான் கதிரவனைப் போல நம்பிக்கை அதிகமாக ஒளிர்கின்றது என்றும் மொழிந்தார். உடல் ரீதியாகவோ அல்லது பொய்கள் மற்றும் தவறான கருத்தியல் அழுத்தம் மூலமாகவோ துன்புறுத்தப்பட்டாலும் கூட கிறிஸ்தவர்கள் சிலுவையில் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி உண்மை, நீதி மற்றும் அமைதிக்கு சான்று பகர அழைக்கப்படுகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. 9வது உலக வறியோர் நாளன்று வத்திக்கானில் உள்ள திருத்தந்தை 6ஆம் பவுல் அரங்கில் ஏறத்தாழ 1300 ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடன் மதிய உணவை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 16 இஞ்ஞாயிறன்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் எளிய உணவுகள், மனதுக்கு பிடித்த இசை நிகழ்ச்சிகள் மற்றும் உடன்பிறந்த உறவையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் அழகிய சூழலும் இடம்பெற்றன. இந்த உணவு விருந்தின் போது தன்னார்வலர்களின் சேவைக்கு, குறிப்பாக வின்சென்டே சபையினருக்கு நன்றி தெரிவித்து கொண்ட திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இந்த நாள் அர்ப்பணிப்பை நினைவு கூர்ந்ததுடன் உலகளவில் போர், வன்முறை மற்றும் பசியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இறைவேண்டல் செய்தார். சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உடனிருப்பு மற்றும் ஒன்றிப்பின் ஒரு தருணத்தை உருவாக்குவதே இந்த நிகழ்வின் நோக்கமாக இருந்தது. காங்கோ ஜனநாயக குடியரசின் வடக்கு கிவுவில் தல திரு அவையால் நிர்வகிக்கப்படும் மருத்துவமனை ஒன்றில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 20 பேர் கொல்லப்பட்டனர் என்றும், மகப்பேறு பிரிவில் இருந்த பெண்கள் உட்பட நோயாளர்கள் அனைவரும் இத்தாக்குதலில் பலியாயினர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. IS எனப்படும் இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதுடன் மருத்துவ பொருட்களையும் கொள்ளையடித்துவிட்டு காட்டுக்குள் தப்பிச் சென்றனர் என்றும், இதுபோன்ற மனிதத்தன்மையற்ற தாக்குதல்கள் அடிக்கடி நடப்பதாகவும், ஆனால் அவை மிக குறைந்த அளவே கவனத்தை பெறுகின்றன என்று மறைப்பணியாளர்கள் தெரிவித்தனர் என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது. திருத்தந்தை லியோ அவர்கள் உட்பட தல திரு அவை தலைவர்கள் பலரும் இந்த வன்முறையை கண்டித்து அனைத்துலக நடவடிக்கைக்கு வலியுறுத்தியுள்ளனர். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.